காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம்ங்கிற நிகழ்ச்சிக்காக நம்ம கல்லணைக்கு வந்திருக்கோம். இந்த கல்லணை எங்கே இருக்குன்னா, திருச்சியிலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கல்லணை அமைஞ்சிருக்குங்க. இந்த கல்லணை காவிரி ஆற்று குறுக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அணை. அதாவது நம்ம நாட்டில் மன்னர்கள் தமிழகத்தில் பல பகுதிகளை பிரித்து ஆண்டிருக்காங்க. நிறைய மன்னர்கள் என்னன்னா பெரிய பெரிய கோயில்கள் கட்டியிருக்காங்க, குளம் வெட்டியிருக்காங்க, சுரங்கம் வெட்டி கட்டியிருக்காங்க. அதோடு இல்லாமல் பல படைகள், அதாவது யானைப்படை, குதிரை படையெல்லாம் வச்சுருக்காங்க, அதை மறுக்கலை. ஆனால் அந்த மன்னர்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு மன்னன் மட்டும் என்ன செஞ்சுருக்காருன்னா, விவசாயிகளை, அதாவது மக்களை பற்றி தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திச்சிருக்காரு. மக்களை பற்றியும் மக்கள் செய்கிற அந்த விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறத பற்றி சிந்தித்து அந்த மன்னன் இந்த அணையை கட்டியிருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா? அந்த மன்னன் தான் சோழ மன்னன் கரிகால் சோழன். அதாவது இந்த அணை இப்போ நிற்கிறோம் பாருங்கள், காவிரி ஆற்று குறுக்க கட்டப்பட்டிருக்கிற இந்த அணைக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியிலிருந்து மழைக்காலங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து அதாவது ஓடுறப்போ, அதாவது குறிப்பாக இப்போ டெல்டா மாவட்டம்னு சொல்லப்படுகிற நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் இன்னும் புகழ்பெற்ற, அதாவது தஞ்சை, அதாவது இப்போ தஞ்சை மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இப்போ பல மாவட்டங்களாக, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற அந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த மழைக்காலங்களில் காவிரியிலிருந்து ஓடுற வெள்ளம் மக்களை, அதாவது எத்தனையோ பேரை வெள்ளம் நிறைய பேர் இறந்து போயிருக்கான். அதோடு மட்டும் இல்லை, அவங்க செய்த விவசாயம் அழிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்த அந்த கரிகால சோழன் ஏதாவது நம்ம ஒரு அணை கட்டுன்னு தீர்மானித்து இந்த இடத்துல அணை கட்ட சிந்திச்சிருக்கான். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி போகிற அந்த தண்ணியில் எப்படி அந்த அணையை கட்ட முடியும் என்று சிந்திக்கிறப்போ தான் அவன் ஒரு சூத்திரத்தை கடைபிடிச்சிருக்கான். என்ன சூத்திரம்னா, இப்போ கடற்கரையில் நம்ம போனோம்னா எப்படி அந்த கடற்கரையில் நிற்கும் போது நம்ம எப்படின்னா, அந்த கலைகள் தண்ணி அடிக்கும் போது கால் அரிக்கப்பட்டு கால் அந்த மணலுக்குள்ளே புதையும். அந்த சூத்திரத்தை தான் நம்ம அந்த கரிகால் சோழன் கடைபிடித்து அந்த நம்ம வீர தமிழர்களை கொண்டு இந்த இடத்துல பாறாங்கல்ல அந்த ஓடுற தண்ணியில் உள்ளே வச்சுருக்கான். அது காலப்போக்கில் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு. மறுபடியும் அதுக்கு மேலே உள்ள பாறாங்களை வச்சு அதுக்குன்னு ஒரு களிமண்ணை, ஒற்றை களிமண்ணை வச்சு அந்த கட்டடத்தை பல நாட்கள் கழித்து அந்த கல்லெல்லாம் உள்ளே எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ இறங்கி அதுக்கப்புறம் தான் கட்டடத்தை கட்டியிருக்கான் கரிகால சோழன். அது முழுக்க கற்களாலும் களிமணாலும் கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. இன்றைக்கு இதை பார்க்கக்கூடிய ஆங்கிலேயர்கள், வல்லுநர்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, வியக்கிறாங்க. இந்த அளவிற்கு நம்மளுடைய கரிகாலன் சோழன் இந்த கட்டப்பட்ட கட்டடம் ஒவ்வொரு தமிழனும் நம்ம பெருமை கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு அந்த மன்னன் வீரத்தோட விவேகமாக அந்த நேரத்தில் பாருங்கள், அறிவியல் வளர்ச்சி இல்லாத நேரம், எந்த தொழில்நுட்பம் இல்லாத நேரம், இயந்திரங்கள் இல்லாத நேரத்தில் இந்த கட்டடத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த கட்டடம் ஒரு கீறல் கூட இல்லாமல் இன்றைக்கு உலக அளவில் பழமை வாய்ந்த கட்டடமாக, அதாவது தமிழருடைய பெருமையை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே வரக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடியவர்கள் அனைவரும் இதை பார்த்துட்டு அந்த இளைய தலைமுறைக்கு, மற்ற மன்னர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் கோயில் கட்டினா குளம் கட்டினான்னு, ஆனால் இப்படியாப்பட்ட மக்களுக்காக அதை விவசாயம் செழிக்க வேண்டும், மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறாங்கன்னா அதற்கு முதல் காரணம் இந்த கல்லணை. ஒவ்வொரு இளைய முறையினரும் இது தெரிஞ்சுக்கின்னு அதற்கு நாம் இளைய தலைமுறைக்கு இந்த மன்னனை பற்றி, கரிகால சோழனை பற்றி, மன்னனை பற்றி நம்ம சொல்லி ஆக வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.